வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை தீபத்துக்கான ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த அப்பத்தை ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இது நம்ம கொஞ்சம் கூட ஆப்ப சேர்க்கவே இல்லை. நல்லா இந்த மாதிரி உள்ளே நல்லா சாஃப்டாகவுமே நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாகவே வரும். இந்த அப்பம் செய்கிறதுக்கு நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பச்சரிசியை எடுத்துக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த அப்பத்துக்கு தேவையான வெல்லத்தை முதல்ல நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் கரையிறதுக்கு தான், இது பாகுப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும். நான் 1 கப்பு பச்சரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு மைல்டாக இருக்கணும்னா இந்த அளவே கரெக்டாக இருக்கும். இல்லை இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் அப்பத்தில் கூட வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம் நல்லா ஆற வச்சிடலாம். வெல்லம் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் தூசி இருக்கும், அதனால நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இது நல்லா ஆற வச்சிடணும். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி வடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் இந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறோம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் ஏலக்காயை மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் ஏலக்காயும் நம்ம முதல்ல கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த ஒரு மஞ்சள் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் வெல்லம் இருக்குது, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த இனிப்போட கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஆப்ப சோடா எதுவுமே போடலை, அதனால இந்த மாவை வந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவை முதல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஊற்றிக்கலாம். அப்பம் ஊற்றினோடனே நம்ம கரண்டி போட்டு கலரிடக்கூடாது, அதுவே நல்லா எழும்பி வர ஆரம்பிக்கும். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த எண்ணெயை இந்த அப்பத்து மேலே லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விடலாம். இப்போ அப்பம் நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வரும். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த அப்பத்தை நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு செவந்தோன்னு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி ஒரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அப்பம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அப்பமே உங்களுக்கு இன்னும் சின்ன சைஸாக வேணும்னா நீங்கள் குழிப்பணியார கல்லில் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டோ இல்லை எண்ணெய் சேர்த்துக்கிட்டோ அதில் கூட இந்த அப்பம் நல்லாவே வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்தோன்னே திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கார்த்திகை தீபத்துக்கான ஸ்பெஷல் அப்பம்.
அப்போ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நான் பிச்சு காட்டுறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.